12 மணி நேரம் வேலைக்கான சட்ட திருத்த மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் இன்றைய தினத்தில் அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள். அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒருவராக திரு பண்ருட்டி வேல்முருகன் அவர்கள் இருக்கிறார்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக. முதலமைச்சரோட பேசியிருக்கீங்க. இப்போ கேபி சொல்லும் பொழுதும் கேட்டோம், இது வந்து தொழிலாளருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது. சட்டப்பேரவையில் இது எதிர்ப்புக்கு முதல் குரல் கொடுத்ததும் நீங்க தான் குரல் கொடுத்திருந்தீங்க. சமூக வலைதளங்கள்ல எல்லாத்திலையும் கடும் எதிர்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில முதலமைச்சர் இந்த முடிவை எப்படி பாக்குறீங்க? இனிமேல் இந்த சட்டம் இப்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டது நிரந்தரமா ரத்து செய்வதற்கான வழிவகை இருக்கா? கண்டிப்பா இருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். காரணம், இது வந்து சட்டமன்றத்தில் இந்த பில் வரும்போதே இதை முதலில் கடுமையாக நான் எதிர்த்தேன். எதிர்த்தோடு மட்டுமல்லாமல் இந்த சட்டம் ஒன்றிய அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். இந்த சட்டத்தை முதலில் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் நாம் இதை நிறைவேற்றினால் இது தொழிலாளர் வர்க்கத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். அதனால் ஒட்டுமொத்த தொழிலாளர்களுக்கு எதிராக இந்த அரசு நிறுத்தப்படும். அதனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தயவு செய்து இந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் அல்லது இதை தேர்வுக்குழுக்கு அனுப்ப வேண்டும் என்கிற வேண்டுகோளை தமிழக சட்டப்பேரவை நடந்து கொண்டிருக்கிற போதே எனது இருக்கையிலிருந்து அவசரமாக எழுந்து ஓடி முதலமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு வந்தவன் நான் தான். முதலமைச்சர் அவர்களும் பெருந்தன்மையோடு அதை ஏற்றுக்கொண்டு கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை நான் ஏற்கிறேன், இது குறித்து நான் பரிசீலிக்கிறேன் என்று அவர் அறிவித்தார். அறிவித்துவிட்டு அவருடைய தன்னுடைய அலுவலகத்துக்கு சென்ற அந்த நேரத்தில் ஒவ்வொரு பில்லாக பாஸ் செய்து கொண்டிருந்த பேரவைத் தலைவர் அவர்கள் அதே வரிசையில் இதையும் பாஸ் செய்து விட்டார். அதனால் இந்த சட்டம் பாஸ் ஆகிவிட்ட பிறகு இதை உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்கிற உணர்வோடு திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் கூட்டணியில் இருக்கிற அனைத்து கட்சி தலைவர்கள் நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சரை சந்தித்து நாம் முறையிட வேண்டும் என்கிற ஒரு முடிவை எடுத்து நேற்று தினம் முதலமைச்சரை தொடர்பு கொண்டு நேரம் கேட்டோம். முதலமைச்சர் அவர்கள் இதற்காக எங்களுக்கு நேரம் ஒதுக்கி பிரத்யேகமாக இன்றைக்கு வந்து எங்களோடு 1 மணி நேரம் கலந்து ஆலோசனை செய்து இந்த சட்டத்தை இப்போது நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம், உங்கள் உணர்வுகளுக்கும் ஒட்டுமொத்த தொழிலாளர் வர்க்கத்தின் உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் வேண்டுகோளுக்கும் நாங்கள் மதிப்பளிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். நிறுத்தி வைப்பதற்காக எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிற அதே வேளையில் இந்த சட்டத்தை முழுவதுமாக நீங்கள் ரத்து செய்ய வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். கண்டிப்பாக முதலமைச்சர் அதை பரிசீலனை செய்வதாக உறுதியளித்திருக்கிறார். ஆக பல்வேறு தொழிற்சங்க தலைவர்கள், தொழிற்சங்கங்கள், தொழிலாளர்கள், தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சியாக இருக்கின்ற அத்துணை அரசியல் கட்சிகளின் ஒட்டுமொத்த ஒரே குரலான இந்த சட்டத்தை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தக்கூடாது என்கிற அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் இதை நிறுத்தி வைத்ததை தமிழக வாழ்வுரிமை கட்சி நன்றியோடு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. இந்த வந்து சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு நீங்க முதலமைச்சர் கசட்லேயே வெளியிட்டாங்க. அந்த சட்ட திருத்தத்தை கசட்ல வெளியிட்ட பிறகு இப்போ வந்து அதை நிறுத்தியும் வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வருங்காலத்தில் நடக்காது அப்படின்ற உத்தரவாதம் முதலமைச்சர் கொடுத்திருக்காரு. அந்த சட்ட திருத்தம் வந்து மீண்டும் கொண்டு வர மாட்டோம், இல்லை எங்கள் ஆட்சி தொடரும் வரை கொண்டு வர மாட்டோம், அது மாதிரி ஏதாவது உத்தரவாதம் கொடுக்கப்பட்டு இல்லை? அதான் நாங்கள் அதை கேட்டவர்கிட்ட சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தொழிற்சாலைகளுக்கும் அனைத்து நிறுவனங்களுக்கும் இந்த சட்டம் கண்டிப்பாக பொருந்தாது. ஒருவேளை ஒரு சட்டம் கொண்டு வரப்படுகிறது என்று சொன்னால் பிரத்யேகமாக எந்த நிறுவனத்திற்காக கொண்டு வரப்படுகிறது என்பதை அதில் முறையிட்டிருக்க அதில் அந்த நோக்க காரணத்தில் குறிப்பிட்டிருக்கப்பட வேண்டும். அது குறிப்பிடப்படவில்லை. அதனால் இது தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அனைத்து தொழிற்சாலைகளுக்கும் பன்னாட்டு பெரும் நிறுவனங்களுக்கும் இந்த சட்டத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு தொழிலாளருடைய ரத்தத்தை உரிவதற்கும் அவருடைய வேலை நேர நிர்ணயத்தை 12 நேரம் மட்டுமல்ல 15 மணி நேரமாக கூட வேலை வாங்குவதற்கு இந்த சட்டத்தில் இடம் இருக்கிறது. அவர்கள் ஓய்வு நேரத்தை குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ 8 மணி நேரத்திற்கு மேலாக செய்தால் அவர்களுக்கு ஓவர் டைம் என்ற அடிப்படையிலே ஊதியம் தரக்கூடிய நிலை இருக்கிறது. ஆனால் இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தால் அதுவும் அந்த தொழிலாளிக்கு கிடைக்கப்பெறாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக இதையெல்லாம் நாங்கள் கருத்தில் கொண்டு இந்த சட்டம் நிச்சயமாக தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டம், கோடிக்கணக்கான மக்களை பாதிப்படைகிற சட்டம். ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தொழிலாளி, ஒரு குடும்பத்தில் ஒரு தொழிலாளி ஏதோ ஒரு நிறுவனத்தில் தனியார் துறையில் பணி செய்கின்றார்கள். அதனால் இந்த அரசுக்கு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய இந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பதை மிக தெளிவாக விலாவாரியாக நான் நடந்த கூட்டத்தில் முதலமைச்சரிடம் எடுத்துக் கூறியிருக்கிறேன். முதலமைச்சரும் அதை கண்டிப்பாக ஆமோதித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மிக்க நன்றி. குறிப்பாக இந்த நேரத்தில் இந்த விஷயம் வந்து தமிழக மக்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு அளிக்கக்கூடிய வகையில் இந்த சட்ட திருத்தம் வந்து நிறுத்தி வைப்பு என்பது கொடுத்திருக்கிறது. ஒளிப்பதிவாளர் நிர்மலுடன் நியூஸ் 18க்காக சுபாஷ் பிரபு.